அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னைக்கு ஃப்ரைடே மார்க்கெட் எந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா, ஒரு ஃப்ளாட் மார்க்கெட் ஓப்பன் தான். அதாவது ரொம்ப பெரிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப்போ கேப் டவுனும் இல்லாமல் ஒரு ஃப்ளாட் மார்க்கெட் ஓப்பன் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃப்ரைடேக்கு என்ன நடக்கணுமோ அதுதான் நடந்திருக்கு. ஒரு வாலட்டிலிட்டி, அதாவது நமக்கு ஓப்பன் ஆன இடம் நிஃப்டி 26,126 கிட்டத்தட்ட நமக்கு அங்கேருந்து ஒரு 26,058க்கு போயிட்டு மறுபடியும் 150 மறுபடியும் 58. ஸோ இதே மாதிரி தான் ஒரு வாலட்டிலிட்டி, ஒரு அப் அண்ட் டவுன் மார்க்கெட்டாக க்ளோசிங் கொடுத்துருக்கு. இது நேற்று 26,200 ரீச் பண்ணிட்டு இருந்தது. அதாவது ரீச் பண்ணது நேற்று 14 மாசத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணியிருக்கேன். நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஆல் டைம் ஹையா தொட்டுட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ஸ்டார்ட் ஆக போகுது, அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். பட் அந்த மாதிரி நடக்கல. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா செல்லிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதாவது இந்த இடத்துலலாம் எப்படி யோசிப்பாங்க, ஒரு இன்ஸ்டிடியூஷனல்ஸ் மாதிரி நம்ம யோசிக்கணும் அப்படின்னா, ஒரு ஆல் டைம் ஹைக்கு போனால் செல்லிங் நடக்கும்னு சொல்லிட்டு ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பட் அதுக்கு முன்னாடியே செல்லிங் பண்ணிட்டோம் அப்படின்னா ரீட்டைல் ட்ரேடர்ஸோட அமௌண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ல ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் யோசனை பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால செல்லிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். அதாவது செல்லிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட்ல இப்போதைக்கு இருக்கிற ஒரு கண்டிஷன் இருக்கு. ஏன் அப்படின்னா, பேங்க் நிஃப்டி நேற்று ஒரு நல்ல ஒரு ஹை போனது. இன்னைக்கு ஹையா பிரேக் அவுட் பண்ணாம கண்டினியூஸா பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நல்லாவே ஒரு ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா? இந்த ரெட் கலர் கேண்டில் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 0.81% வரைக்கும் டவுன் கொடுத்துருக்கு. ஃபின் நிஃப்டி அதே மாதிரி தான். ஸோ ஓவராலா நமக்கு எக்ஸ்பைரி டேட்டும் கிடையாது இன்னைக்கு. அதாவது நிஃப்டி செவ்வாய்க்கிழமை ஒரு வியாழக்கிழமை நடந்திருந்தா கூட ஓரளவு பரவாயில்ல. இன்னைக்கு எக்ஸ்பைரி. ஸோ அதனால கொஞ்சம் பணத்தை வெளியே எடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லலாம். நமக்கு நல்லாவே தெரியுது ஒரு செல்லிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற மாதிரி ஒரு அறிகுறி மார்க்கெட்ல நடந்திருக்கு. இதுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, டாலர் ரேட் எங்கேயோ போயிடுச்சு. அதாவது இன்னைக்கான லோ டாலர் ரேட்டுக்கு அகைன்ஸ்ட் இந்தியன் ருப்பி லோ 88.60. ஒரு டாலர் மேல வந்திருக்கு. சாரி, என்ன சொல்லணும், ஒரு ரூபா சடனா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஜஸ்ட் ஒரு 2 or 3 15 மினிட்ஸ் கேண்டல்ல சடனா இன்க்ரீஸ் ஆனது. ஸோ இந்த இன்க்ரீஸ் ஆன டைம்ல தான் பார்த்தீங்கன்னா, இந்த இன்க்ரீஸ் ஆன டைம் எந்த டைம்னு சொல்றேன். அதாவது நம்ம 15 மினிட்ஸ் எடுத்து வச்சு பார்த்தோம் இந்த சார்ட் அப்படின்னா, ஒரு 2:30 மணிக்கு தாங்க இந்த டைம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த இன்க்ரீஸ் ஆன டைம்ல நம்ம இந்தியன் மார்க்கெட்ல இருக்கிற ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நல்லாவே தெரிஞ்சிருக்கும். புட் ஆப்ஷன் சைடு பார்த்தீங்கன்னா ஹெவியா பையும், கால் ஆப்ஷன் சைடு ஹெவியா செல்லிங் ப்ரெஷரும் கொடுத்து ஸோ இன்னைக்கு க்ளோசிங் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் நடந்திருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, எப்பவுமே நமக்கு ஓரளவு தெரிஞ்சது தான். இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். டாலர் ரேட் இன்க்ரீஸ் ஆனது அப்படின்னா எஃப்ஐஎஸ் இந்தியன் மார்க்கெட்ல இருந்து அமௌண்ட்டை வேகமா வெளியே எடுத்துருவாங்க. அதாவது ரொம்ப கொஞ்சம் சின்ன சின்ன ஹை இன்க்ரீஸ் இருந்தா கொஞ்சம் வாலட்டிலிட்டி இருக்கும். இந்த மாதிரி ஒரே டைம்ல நமக்கு ஒரு ரூபாயெல்லாம் ஏறினதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய அளவுல அமௌண்ட்டை வெளியே எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போதைக்கு இருக்கிற கண்டிஷன்ல 89.46 ருபீஸுக்கு ட்ரேட் ஆயிருக்கு. மேபி ஈவினிங் இன்னொரு 0.5 பைசேக்கு ட்ரேட் ஆனது அப்படின்னா இந்தியன் மார்க்கெட்ல நல்லாவே பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ட் பண்றதுக்கு மணியை வெளியே எடுக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. இதுக்கு முன்னாடி எப்போ இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு ரூபாலாம் இறங்குனது வேணா நடந்திருக்கு. எப்போ அப்படின்னா அக்டோபர் 15, அதாவது 88.76ல இருந்து நமக்கு 87.77. ஸோ நமக்கு அந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் வேகமாக இறங்கியிருக்கு ஒரே நாள்ல. ஸோ அக்டோபர் 15 நமக்கு நிஃப்டி எந்த மாதிரி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அக்டோபர் 15 பார்த்தோம் அப்படின்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும். அக்டோபர் 15ல நமக்கு டாலர் ரேட் குறைஞ்சிருக்கு. அதாவது இந்தியன் ருப்பி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. அந்த டைம்ல நமக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் ஏறி இருக்கு அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு 3 ட்ரேடிங் டேல 25,120 இருந்து 25,715, ஒரு 500 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு அப்சைடு கொடுத்துருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அக்டோபர் 15ஆம் தேதி கேண்டில் போய் பாருங்க. கிட்டத்தட்ட நமக்கு அந்த ஒரு ரூபாய் இறங்குனதுனால ஒரு 500 ருபீஸ்
நிஃப்டியில் வந்து 500 பாயிண்ட்ஸ் வந்து மேலே வந்து வந்திருக்கு. இப்போ அந்த ரூபா வந்து ஏறி இருக்கு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா நிஃப்டியில் ஒரு சடனாக ஒரு 2 or 3 டேஸ் ஒரு ட்ரேடிங் டேஸில் ஒரு 500 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்ப இப்போ வந்து சாட்டர்டே சண்டே வந்து ஹாலிடே. இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்து குளோபல் மார்க்கெட்ல வந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பாக கூட இருக்கலாம். ஸோ யூஎஸ் டாலர் வந்து மேலே வந்திருக்கு அப்படின்னா அந்த ஒரு ரீசன் கூட இருக்கலாம். பார்க்கலாம் அந்த 2 நாள். பட் அந்த நியூஸுக்கெல்லாம் நம்ம வந்து எந்த ஒரு கேரண்டியுமே கொடுக்க முடியாது. இந்த நியூஸ் தான் வரும் அந்த நியூஸ் தான் வரும்னு சொல்ல முடியாது. மேபி இருக்கலாம். நமக்கு இந்த யூஎஸ்டி ஐஎன்ஆர் வந்து சடனாக இன்க்ரீஸ் ஆனதுனால பணத்தை வந்து எஃப்ஐஎஸ் வெளியே எடுத்துருவாங்க. டிஏஎஸ் வந்து எடுக்க மாட்டாங்க. ஏன்னா டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து இறங்க மறுபடியும் வாங்கிட்டே தான் இருப்பாங்க. பட் எஃப்ஐஎஸ் வந்து தொடர்ந்து அதாவது பெரிய அளவில் எடுப்பாங்கங்கிற ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை வந்து இருக்கு. ஸோ அப்படி இருக்கனால ஒரு 500 பாயிண்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீக் ஒரு மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து ஒரு 500 பாயிண்ட்ஸ் டவுன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு எக்ஸாம்பிளையும் வந்து நாம வந்து பார்த்தோம். ஸோ அதே மாதிரி தான். ஓகேங்களா? ஓகே, இது வந்து மண்டே வந்து எப்படி வந்து லெவல்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ நம்ம மற்ற டேட்டாஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ மற்ற டேட்டாஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டாக் ஹீட் மேப் எப்படி இருக்கு அப்படின்னா ரெட்டு தான். ஓவராலாக வந்து ரெட்டு தான். அதாவது ஐடி செக்டாரும் பெரிய அளவில் வந்து குரோத் வந்து கொடுக்கல. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஸ் செக்டாரும் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. டாடா ஸ்டீல், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், ஸோ ஸ்டீல் செக்டார் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் வந்து செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்கு. மற்றபடி கன்சியூமர் நான் டியூரபிள்ஸ் அந்த மாதிரி செக்டாரும் பார்த்தீங்கன்னா அது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பாசிட்டிவ் இருக்கு. ஸோ மற்றதெல்லாம் நமக்கு வந்து நெகட்டிவ் க்ளோசிங் தான். ஓகே, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து எப்படி இருந்தது அப்படின்னா காலையில இருந்து ஒரு 2 மணி வரைக்கும் கால் ஆப்ஷன் சைடு பை பண்ணியிருக்கிற மாதிரியும் புட் ஆப்ஷன் சைடு செல்லா இருக்கிற மாதிரியும் தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து இருந்ததுங்க. எப்போ வந்து இந்த யூஎஸ்டியோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆனதோ அந்த டைம்ல தான் ப்ரெஷர் அதிகமாக கொடுத்து புட் ஆப்ஷனை பை பண்ணி கால் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கிற மாதிரி டேட்டாஸ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக்ஸ்ல என்எஸ்சில பார்த்தோம் அப்படின்னா 3119 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. அதில் அட்வான்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 783, டிக்ளைன்ஸ் வந்து 2251, அன்சேஞ்ச் வந்து 85. ஸோ 52 வீக் ஹைல 42 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோல 169 ஸ்டாக்ஸும் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செல்லிங் கன்ஃபர்மேஷன். ஏன்னா நேற்று வந்து 145 ஸ்டாக்ஸ் என்னமோ இருந்தது. நான் என்ன சொல்லியிருந்தேன்னா அந்த இடத்துல வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் உள்ளார வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அந்த மாதிரி நடக்கல. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 29 ஸ்டாக்ஸ் அதிகமாக தான் 52 வீக் லோல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப கண்டினியூஸாக வந்து கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷரில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து செக்டார் வைஸ் க்ளோசிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபினான்ஸ் செக்டார் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் எடுத்துக்கலாம். ஃபினான்ஸ் செக்டார், ஸோ அதுக்கப்புறம் மெட்டல் பார்த்தீங்கன்னா 2.21% வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. பிஎஸ்யூ பேங்க், பிரைவேட் பேங்க், ரியாலிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு செல்லிங் சைடு தான் க்ளோசிங் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைவேட்டே ஸ்டாக்ஸ் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கிறது எது அப்படின்னா மாருதி அண்ட் எம்என்டம். ஆட்டோ செக்டார்ஸ் கொஞ்சம் பரவாயில்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்றெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவ், கொஞ்சம் நெகட்டிவ். ஃபினான்ஸ் செக்டார் நல்லாவே ஹெச்டிஎஃப்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா 11 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆயிருக்கு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐசிஐசி பேங்க், ரிலையன்ஸ் எல்லாமே வந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்து டவுன் ஆயிருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்புறம் ஐசிஐசி பேங்க். ஸோ ஓவராலாக ஹைவேட்டே ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்டேபிள் தான். அதாவது 2 பக்கமும் பேலன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கு இப்போதைக்கு. நெக்ஸ்ட் வந்து டாப் கெய்னர்ஸ் மாருதி, மேக்ஸ் ஹெல்த், இண்டிகோ, எம்என்டம், டாடா கன்சியூம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் கெய்னர்ஸுக்கான ஸ்டாக். டாப் லூசர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹிண்டல்கோ, டாடா ஸ்டீல், பஜாஜ் ஃபினான்ஸ், ஹெச்எஸ்சிஎல் டெக், பஜாஜ் ஃபின்சர்வ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் லூசர்ஸுக்கான ஸ்டாக்ஸ். ஓகே, இப்போ நிஃப்டி வந்து எந்த மாதிரி வந்து நடக்கும்? ஒரு க்ளோசிங் வந்து நமக்கு வந்து ஒரு ரெட் கலர் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா? லோவை பிரேக் அவுட் பண்ணாலும் இந்த இடம் வந்து நான் ரெசிஸ்டன்ஸாக வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி சப்போர்ட் எந்த இடம் இன்னைக்கு இந்த இடம் வந்து சப்போர்ட்டா வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பட் ரொம்ப நேரம் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணல. கொஞ்சம் மேலே வந்துட்டு ரிட்டர்ன் கீழே தான் வந்திருக்கு. ஸோ இந்த இடம் வந்து நான் இப்போ ரெசிஸ்டன்ஸாக வந்து எடுத்துக்கிறேன். ஏன்னா இதை தாண்டி இன்னும் மார்க்கெட் இன்னும் மேலே க்ளோஸ் வைக்கல. நேற்று மட்டும்தான் மேலே போயிருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கீழே கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப இப்போ 26,099 தான் நமக்கான நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஓகேங்களா? இந்த 26,099ங்கிறது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். லோவை பிரேக் அவுட் பண்ணா என்னோட எக்ஸ்பெக்டேஷன் படி ஒரு கேப் டவுன் பாசிபிலிட்டிஸ் இருக்கு.
பட் நான் கேப் டவுன் சொல்லிட்டு அது வந்து ஃபிளாட் மார்க்கெட் ஓப்பனிங் நடந்துச்சுன்னா இதாக போயிடும். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ரீசன் சொல்லியிருக்கேன், இந்த யூஎஸ்டி ஐஎன்ஆர் வந்து ரீச் ஆயிருக்கனால நல்லாவே பாயிண்ட்ஸ் இறங்கும். கண்டிப்பாக வந்து ஒரு கேப் டவுன் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ கேப் டவுன் பாசிபிலிட்டி இருந்தால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் தொடர்ந்து ஒரு 1 or 2 கேண்டல் டே கேண்டல் வந்து ஒரு செல்லிங் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப கேப் டவுன் விழுந்தது அப்படின்னா ஸோ அங்கேருந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் இல்லை 300 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆகும். ஸோ அப்படி இல்லாமல் ஒரு ஃபிளாட் மார்க்கெட் ஓப்பனிங் நடந்தது அப்படின்னா இந்த 26,100 வந்துட்டு அகைன் வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஃபால் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இதில் மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துலேயுமே அதே மாதிரி தான். அதாவது நமக்கு எல்லா கேண்டிலுமே இன்னைக்கு வந்து அந்த மாதிரி தான் வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது எல்லாமே ஒரு ரெட் கலர் கேண்டில் தான். ஸோ இன்னைக்கோட ஹையை வந்து ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கோங்க. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து என்ன சொல்லியிருந்தார், நேற்று ஒருத்தர் சொல்லியிருந்தார் லெவல்ஸ் வந்து நீங்கள் லெவல்ஸ் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ மொத்தம் வந்து 6 ஸ்கிரிப்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் எல்லாம் எந்த மாதிரி வந்து கொடுத்துருந்தேன் அப்படின்னா சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ், பிவோட்னு சொல்லிட்டு பேங்க் நிஃப்டிக்கு மட்டும் கொடுத்துருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நிஃப்டி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு வேணாம், எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே வீடியோவிலேயே நம்ம லெவல்ஸ் வந்து கொடுத்துடலாம், ஒரு ப்ராப்பரான கரெக்டான லெவல்ஸ் வந்து கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இந்த மாதிரியே வீடியோ வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால பேங்க் நிஃப்டிக்கு இன்னைக்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அண்டு பிரேக் அவுட் லெவல்ஸ் வேணால் நான் கொடுத்துறேன். அதாவது அந்த மாதிரி டெய்லியும் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ இன்னைக்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து 59,104. பிரேக் அவுட் லெவல் வந்து இன்னைக்கான லோ வந்து 58,825. இதுதான் பார்த்தீங்கன்னா செல் சைடுக்கான பிரேக் அவுட் லெவல். நான் வந்து சப்போர்ட் எந்த இடத்துலையுமே இன்னும் ட்ரா பண்ணலை. பேங்க் நிஃப்டிக்கும் சரி நிஃப்டிக்கும் சரி அந்த ஒரு ரீசன், அந்த ஐஎன்ஆர் ரீசன்னால நான் எதுக்குமே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் வந்து ட்ரா பண்ணலை. மண்டே பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம சப்போர்ட் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு நியூஸ் என்ன சொல்றதுன்னா ஒரு ஸ்ட்ராங்கான லெவல் ஒன்று கிடைச்சிருக்கு. ஸோ அந்த இடத்துல சப்போர்ட் ட்ரா பண்ண வேணாம் இப்போதைக்கு. ஓகேங்களா? ஸோ எல்லா ஸ்கிரிப்ட்லையுமே இன்னைக்கான ஹையை வந்து ரெசிஸ்டன்ஸாக வந்து எடுத்துக்கோங்க. லோவை வந்து பிரேக் அவுட் லெவல், மிட் கேப் நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லோ வந்து பிரேக் அவுட் லெவல். எப்படியும் மண்டே நமக்கு வந்து லோக்கு கீழே ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கும். சின்ன கேப் டவுனோ இல்லை பெரிய கேப் டவுனோ ஒரு லோக்கு கீழே ஒரு சின்னதாச்சு ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. அதை பேஸ் பண்ணி கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செல்லிங் வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா எஃப்ஐஎஸ் வந்து பணத்தை வெளியே எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்னால. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில் பார்க்கலாம். க்ரூட் ஆயில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யூஎஸ் ஆயில் வந்து பெரிய ஃபால் ஆயிருக்கு. அதாவது யூஎஸ் ஆயில் கிட்டத்தட்ட வந்து $57.51 வரைக்கும் ரீச் ஆயிருக்கு. இந்த இடம் வந்து சப்போர்ட்டா ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 3 times வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் என்னன்னா இந்த ஐஎன்ஆர் ரேட் வந்து ஏறினால க்ரூட் ஆயிலேருந்து வெளியே எடுத்துருவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபியரும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம எப்பவும் போல லெவல்ஸே ஃபாலோ பண்ணிட்டு போயிடலாம். ஸோ ரொம்ப கன்ஃபியூஷன் பண்ணாமல் நமக்கான அடுத்த சப்போர்ட் ஜோன் வந்து 5,124, ரெசிஸ்டன்ஸ் வந்து 5,217. ஸோ ஈவினிங்கான ரெசிஸ்டன்ஸ் வந்து 5,217, சப்போர்ட் ஜோன் வந்து 5,124. ஸோ இப்போதைக்கு செல்லிங் சைடு போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 5,124 வரைக்கும் ரீச் ஆகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் வந்து க்ரூட் ஆயிலில் வந்து இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ் பார்க்கலாம். நேச்சுரல் கேஸுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பை சைடு பிரேக் அவுட்டா இல்லை செல் சைடு பிரேக் அவுட்டாங்கிறதே கன்ஃபியூஷனாக இருக்கு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் டாப் ரெசிஸ்டன்ஸ் தான் இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து எடுத்திருக்கு. ஓகேங்களா? ஸோ பை சைடுங்கிறது 50-50 சான்சஸ் தான். ஸோ லெவல்ஸை பார்க்குற வரைக்கும் ஸோ செல் சைடு பிரேக் அவுட் வந்து நம்ம ட்ரா பண்ணிடலாம். 403.7 தான் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸோட செல் சைடு பிரேக் அவுட். ஸோ அதோட டார்கெட் எவ்வளோ தூரம் வரதுக்கு சான்சஸ் இருக்கு பாயிண்ட்ஸ் வந்து அப்படின்னா 395.6 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸ்ல வந்து இருக்கு. ஓகே, கோல்ட் அண்ட் சில்வர் என்னங்க ஆகும்? இந்த மாதிரி யூஎஸ் டாலர் வந்து ரைஸ் ஆனா கோல்ட் அண்ட் சில்வர் என்ன ஆகும்னா கோல்ட் அண்ட் சில்வர் ஃபால் ஆகும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ரீசன். ஓகேங்களா? யூஎஸ் டாலர் எப்பவுமே விலை ஏறினது அப்படின்னா கோல்ட் அண்ட் சில்வர் வந்து ஃபால் ஆகும். கோல்ட் அண்ட் சில்வர் மட்டும் கிடையாது, எம்சிஎக்ஸ்ல ஓரளவு இருக்கிற எல்லா ஸ்கிரிப்ட்லையுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபால் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. பார்க்கலாம் என்ன மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா மண்டேக்கான கண்டிஷன்ஸ்.
மறுபடியுமே பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.